உறுதியாக ராஜேஸ்வரி. அதாவது இந்த கூட்டம் தொடங்குவதற்கு முன் அதாவது போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொள்ள வேண்டும், இல்லையென்றால் கடும் விளைவுகளை ரஷ்யா சந்திக்க நேரிடும் என்ற வகையிலே அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரிக்கை எல்லாம் விடுத்திருந்தார். எனவே பெரும் விளைவுகள் ஏற்படும், ஏதோ நடக்கப் போகிறது எல்லாம் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கடைசியில் என்ன நடந்தது என்றால், ரஷ்ய அதிபருக்கு சிகப்பு கம்பள வரவேற்பு, ரெட் கார்பெட் வெல்கம் கொடுத்து வரவேற்றார். அவர் அந்த விமானத்தில் இறங்கும்போது கீழே கைத்தட்டி வரவேற்பு கொடுத்தார் ட்ரம்ப். பொதுவாக எந்த கூட்டம் நடைபெற்றாலும் அந்த கூட்டத்திலே நாயகமாக தலைவராக இருந்து அனைத்து கவனத்தையும் ஈர்ப்பவர் பொதுவாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தான். ஆனால் இந்த கூட்டத்தை பொறுத்த மட்டும் நீங்கள் பார்க்கலாம், தற்போது இருவரும் நடந்து வருகிறார்கள். பிறகு அதாவது இருவரும் தனித்தனியே கார்களில் செல்வதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எப்போதுமே பீஸ்ட் என்று அழைக்கப்படுகின்ற அந்த சகல வசதிகளும் கொண்ட அந்த கார் இருக்கிறது, புல்லட் ப்ரூஃப் கார். எந்த ஏவுகணைகள் விழுந்தாலும் இந்த காரை தாக்க முடியாது, அந்த காரில் தான் செல்வார். அதே போன்று புட்டின் செல்வதற்கும் தனியாக ஒரு கார் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் யாரும் எதிர்பாராத நிலையில் புட்டின் அந்த காரிலேயே, பீஸ்ட் காரிலேயே ட்ரம்புடன் இணைந்து சென்றார். இது யாருமே எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட். இந்த ட்விஸ்டை கொடுத்தது யார் என்றால் புட்டின் தான். நான் இந்த காரிலேயே ட்ரம்புடன் செல்கிறேன் என இருவரும் சிரித்துக் கொண்டே அந்த காரில் செல்கின்ற காட்சி மிகவும் வைரலான ஒரு காட்சியாக சென்றது என்றுதான் கூற வேண்டும். அந்த அளவுக்கு இருவரும் ஒரே காரிலேயே சென்றார்கள். அந்த பீஸ்ட் என்று அழைக்கப்படுகின்ற அமெரிக்க அதிபரின் சிறப்பு காரில் தான் இருவரும் சென்றார்கள். இதுவே பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி என்ன நடக்கிறது என்ற ஒரு கேள்வியை எழுப்பியது. இருவரும் எதிரும் புதிருமாக கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள். புட்டின் அடக்கி வாசித்தாலும் ட்ரம்ப் கொக்கரித்துக் கொண்டிருந்தார். நான் இதை செய்து விடுவேன், அதை செய்து விடுவேன், போர் நிறுத்தத்தை ஒப்புக்கொள்ள வேண்டும், இல்லை என்றால் அவ்வளவுதான் ரஷ்யா என்றெல்லாம் கூறிக்கொண்டிருந்தார். ஆனால் நடந்ததே வேறு என்பது போன்ற அந்த காட்சிகள் நமக்கு முதல் காட்சியில் உணர்த்தின. சரி, என்ன நடந்தது என்றால் கூட்டம் நடந்தது. கூட்டத்திலே இருவரும் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்துக்கொண்டால் 3 மணி நேரம் கூட்டம் நடைபெற்றது. இந்த 3 மணி நேரம் கூட்டம் நடைபெற்றது. 6 மணி நேரத்துக்கு திட்டமிடப்பட்டது. ஆனால் 3 மணி நேரத்துக்கு கூட்டம் முடிந்தது. அதன் பின் இருவரும் பர்சூயிங் பீஸ் என்ற வகையில, அதாவது அமைதியை நாடி என்ற வகையில தலைப்பிட்ட அந்த கூட்டத்தின் பிறகு இருவரும் ஜாயிண்ட் பிரஸ் கான்பரன்ஸ், அதாவது இருவரும் சேர்ந்து கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தார்கள். பொதுவாக இது போன்ற செய்தியாளர் சந்திப்பின் பொழுது எந்த நாட்டு அதிபர் வந்தாலும் முதலிலே செய்தியாளர் சந்திப்பை தொடங்குவது யார் என்றால் ட்ரம்ப் தான் பேசுவார். எப்பொழுதுமே ட்ரம்ப் யாருக்கும் விட்டுக் கொடுக்க மாட்டார். முதலில் அதை ஆரம்பித்து விட்டு பிறகுதான் பதில் சொல்ல மற்ற நாட்டு அதிபர்கள் வருவார்கள். பெரும்பாலும் இதுதான் நடந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 99% என்றே சொல்லலாம். ஆனால் இந்த ஜாயிண்ட் பிரஸ் கான்பரன்ஸை பொறுத்த மட்டும் இந்த கூட்டு செய்தியாளர் சந்திப்பிலே முதலில் பேச தொடங்கியது புட்டின். கிட்டத்தட்ட 12.5 நிமிடங்கள், 13 நிமிடங்கள் என்று கூட வைத்துக் கொள்ளலாம். 13 நிமிடங்கள் நடந்த இந்த பிரஸ் கான்பரன்ஸ் பார்க்கும் போது செய்தியாளர் சந்திப்பிலே புட்டின் தான் ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட 9 நிமிடங்கள், 8.5 நிமிடங்கள் அவர்தான் பேசினார். 13 நிமிடங்கள் 9 நிமிடம் புட்டின் தான் பேசுகிறார். கிட்டத்தட்ட 70% அவர்தான் பேசியிருக்கிறார். மீதி 4% தான் ட்ரம்ப் பேசுகிறார். ட்ரம்ப் பேசிய பொழுது புட்டின் பேசியது ப்ரொஃபவுண்டாக, அதாவது உள்ளார்ந்த ஆழமான அறிவார்ந்த கருத்தாக இருந்து என்று ஒரே புகழ் மாலையை சூடுகிறார். அது மட்டுமல்ல, பொதுவாக ரஷ்ய அதிபர் புட்டின் ரஷ்ய மொழியில் தான் எங்கு சென்றாலும் பேசுவார். ஆங்கிலத்தை தெரியாமல் கூட பேசிவிட மாட்டார். அந்த அளவுக்கு மிக ஆங்கிலம் ஓரளவுக்கு தெரிந்திருந்தாலும் ஆங்கிலத்தை பொதுவாக பேசவே மாட்டார். எப்பொழுதுமே ரஷ்ய மொழியில் தான் பேசுவார். அந்த அளவுக்கு அவர் மிக தெளிவாக இருப்பார். ஆனால் இந்த கூட்டத்திலே யாரும் எதிர்பாராத நிலை, ஒரு ஆச்சரியம் என்பார்களே, ஆச்சரியம், அதிர்ச்சி, எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். திடீரென ஆங்கிலத்திலே புட்டின் பேசுகிறார். நெக்ஸ்ட் டைம் இன் மாஸ்கோ, அடுத்த கூட்டம் மாஸ்கோவில் நடைபெறும் என்ற வகையிலே அவர் கூறியது அனைவரையும் ஆச்சரியத்திலும் வியப்பிலும் ஆழ்த்தியது. குறிப்பாக ட்ரம்பே ஆடிப்போனார். தற்போது அந்த பிரீத்தை நாம் பார்க்கலாம். அதாவது பிரீத் என்றால் அவர்கள் பேசியதை என்ன பேசினார்கள், அந்த ஆங்கிலத்தில் புட்டின் பேசியது என்ன என்பது குறித்து தற்போது விலாவரியாக பார்க்கலாம். Again, Mr. President, I'd like to thank you very much, and we'll speak to you very soon and probably see you again very soon. Thank you very much, Vladimir. Next time in Moscow. Oh, that's an interesting one. I don't know. I'll get a little heat on that one, but I could see it possibly happening. Thank you very much, Vladimir. And thank you all. Thank you very much, Vladimir. Next time in Moscow. Oh, that's an interesting one. I don't know. I'll get a little heat on that one, but I could see it possibly happening. Thank you very much, Vladimir. And thank you very much, Vladimir. Next time in Moscow.
Oh, that's an interesting one. I don't know. I'll get a little heat on that one, but I could see it possibly happening. Thank you very much, Vladimir. And thank you all. Thank you. நிச்சயமாக இதை நீங்க பார்க்கும்போது நேயர்களே நாம் நிச்சயமா புரிந்து கொள்ள முடியும். ட்ரம்ப் ஆச்சரியப்படுகிறார். நெக்ஸ்ட் டைம் இன் மாஸ்கோ என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் சொன்னுடன் தேங்க்யூ வெரி மச் விளாடிமிர் என்று அவர் கூறும்பொழுதே அந்த ஆச்சரியத்தை பார்க்க முடியும். என்றால் அதற்கு முன்னால் அவர் ஆங்கிலத்தில் பேசியதாக இல்லவே இல்லை. இதுவரை பொது வெளியிலே ஆங்கிலத்தில் அவர் பேசியதே இல்லை. நெக்ஸ்ட் டைம் இன் மாஸ்கோவில் அடுத்த கூட்டம் நடைபெறும் என்ற வகையில் அவர் நிச்சயமாக அவரும் அதற்கு பதிலளிக்கிறார். அதாவது வாய்ப்பு இருந்தால் நிச்சயம் இது நடக்கும் என்று ஐ கேன் சி இட்ஸ் பாசிபிளி ஹேப்பனிங் என்ற வகையிலே கூறுகிறார் அதிபர் ட்ரம்ப். எனவே அவர் நிச்சயமாக ட்ரம்பை எதிர்பார்க்கவில்லை இப்படி ஆங்கிலத்தில் அவர் பேசுவார் என்று. அதுவும் ஒரு ஆச்சரியமாக அந்த பிரஸ் கான்பரன்ஸ் ஏற்கனவே கூறியது போல 13 நிமிடங்களில் கிட்டத்தட்ட 9 நிமிடங்கள் பேசி 70% டாமினண்டாக அந்த பிரஸ் கான்பரன்ஸை ஆக்கிரமித்தது, அதிக ஆளுமை செலுத்தது யார் என்றால் நம்முடைய பார்வையிலே மட்டுமல்ல அனைவருடைய அரசியல் ஆர்வலர்கள் அனைவருடைய பார்வையிலும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தான் பெரிதாக தெரிந்தார். இந்த கூட்டமே எதற்கு நடைபெற்றிருந்தால் போர் நிறுத்தத்தை பற்றி பேசுவதற்காக தான் நடைபெற்றது. ஆனால் இந்த கூட்டத்தில் ஜாயின்ட் பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடக்கும்போது போர் நிறுத்தம் குறித்து விளாடிமிர் புட்டினும் பேசவில்லை, அதிபர் ட்ரம்பும் பேசவில்லை. இருவருமே ஒரு சொல் கூட போர் நிறுத்தம் சீஸ்வேர் என்று பேசவே இல்லை. எனவே இந்த கூட்டம் எதற்காக நடைபெற்றது என்றால் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் முதன்முறையாக கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் குறித்து அமெரிக்க மண்ணிலே கால் வைத்திருக்கிறார். வேற என்றால் அவர் ஒரு இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட், அதாவது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின்படி தேடப்படும் குற்றவாளி. கிட்டத்தட்ட 114 நாடுகளில் அவர் கால் வைத்தவுடன் அவரை கைது செய்வதற்கான அதிகாரம் நாட்டிற்கு இருக்கிறது. ஆனால் அமெரிக்கா, இந்தியா போன்ற நாடுகள் அந்த ஐசிசி ஒப்பந்தத்திலே கையெழுத்திடவில்லை. எனவே விளாடிமிர் புட்டின் தைரியமாக அலாஸ்காவிற்கு சென்றார். இந்த அலாஸ்காவும் ரஷ்யாவின் ஒரு பகுதியாக இருந்தது. 1867ஆம் ஆண்டு அது அமெரிக்காவுக்கு விற்கப்பட்டது. விலை கொடுத்து அந்த காலத்தில் ஜார் மன்னர்கள் இருக்கும்போது விலை கொடுத்து அமெரிக்கா வாங்கி இருந்தது. எனவே அந்த முன்னாள் ரஷ்ய மண் தற்போதைய அமெரிக்க மாகாணங்களில் ஒன்றான அலாஸ்கா கால் வைத்த பிறகு அவர் அந்த சந்திப்பை நடத்தியிருந்தார். எனவே புட்டினுடைய ஆதிக்கம் என்பது தொடர்ந்து பல இடங்களில் நம்மால் காண முடிந்தது என்பதை தான் அங்கு நம்மால் உணர முடிந்தது. அது மட்டுமல்ல, இந்த 5 புள்ளிகளை வைத்து பார்க்கும் பொழுது முதல் புள்ளி என்று பார்க்கும்போது ரெட் கார்பெட் வெல்கம். பல நாடுகளால் தேடப்படும் ஒரு குற்றவாளி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். அமெரிக்காவே பலமுறை அவர் சர்வதேச போர் குற்றவாளி, யுக்ரைனில் உள்ள குழந்தைகள் எல்லாம் ஆக்கிரமித்து குழந்தைகளை கடத்தி சென்று விட்டார் என்றெல்லாம் குற்றம் சாட்டி போர் குற்றவாளி என சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் அறிவித்திருக்கு என்ற வகையில் கூறியிருந்தார். ஆனால் அந்த கடத்தி சென்ற விதம் என்பது உண்மையிலேயே சற்று ஆச்சரியமாக இருந்தது என்றுதான் கூறியிருந்தார்கள். ஆனால் அதைவிட முக்கியமானது போர் நிறுத்தம் என்பது குறித்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்றேன். அதாவது இருவரும் அந்த ஜாயின்ட் பிரஸ் கான்ஃபரன்ஸ் முடிந்த பிறகு இருவரும் வெளியே செல்வதற்காக மீண்டும் விமானத்தை நோக்கி வருகிறார்கள். அந்த காட்சிகளை பார்ப்போம். அப்பொழுது செய்தியாளர்கள் கேள்வி கேட்கிறார்கள். Will you, Mr. Putin, President Putin, will you stop killing innocent people in Ukraine? Do you agree for the ceasefire என்று கேள்வி கேட்கிறார்கள். அப்போது புட்டின் செய்த அந்த காட்சி, அந்த என்ன செய்தார் வினோதமாக, எனக்கு கேட்கவில்லை நீங்கள் பேசுவது என்று அவாய்ட் செய்துவிட்டு சென்ற காட்சியும் பெரிதாக பேசப்படுகிறது. அந்த காட்சியும் தற்போது விளக்கமாக பார்ப்போம். Mr. Putin, did you underestimate Ukraine? President Putin, will you stop killing civilians? President Putin, how can the U.S. trust your word? Mr. Putin, did you underestimate Ukraine? President Putin, will you stop killing civilians? President Putin, how can the U.S. trust your word? தற்போது பார்க்கலாம் மிக தெளிவாக அந்த பெண் செய்தியாளர் கேள்வியை கேட்கிறார். ஆனால் அவர் காதில் விழவில்லை. நீங்கள் கேட்பது எனக்கு காதில் கேட்கவில்லை என்பது போல மிக சர்வ சாதாரணமாக அந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் மிக தெளிவாக செல்கிறார். இதிலும் நீங்கள் பார்த்து என்றால் அவருக்கே வெற்றி என்ற வகையில் தான் ட்ரம்ப் எதுவும் செய்யலாம், ஓகே நோ ப்ராப்ளம் வாங்கல் போகலாம் என்று அழைத்து செல்கிறார். எனவே இந்த இடத்திலும் ட்ரம்ப் தான் ஸ்கோர் செய்திருக்கார் என்பதை மிக தெளிவாக நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே ரெட் கார்பெட் வெல்கம், அதாவது இது போன்ற மற்ற நாடுகளால் தேடப்படுகின்ற ஒரு கைது செய்யப்படுகின்ற நிலையில இருக்கின்ற ஒரு நாட்டின் அதிபருக்கு, ஒரு வல்லரசின் தலைவருக்கு ஒரு ரெட் கார்பெட் வெல்கமை புட்டினுக்கு கொடுத்து
ட்ரம்பை வரவேற்று சென்ற காட்சி, அதுவும் புட்டின் கீழே இறங்கும்போது கை தட்டுகிறார். ட்ரம்ப் கைத்து பொதுவாக ட்ரம்ப் எல்லாம் அப்படி கைத்தட்டி பார்க்க முடியாது இன்னொரு நாட்டின் அதிபர் வரும்பொழுது. என்றால் ஜெலன்ஸ்கி சென்ற போது என்ன நடந்தது என்று அனைவருக்கும் தெரியும். ஜெலன்ஸ்கி கோட்டே போடவில்லை என்ற வகையில் கிண்டல் எல்லாம் செய்திருக்கிறார். ஆனால் இவர் ஜெலன்ஸ்கி ஒரு சாதாரண நாடு, ரஷ்யா ஒரு வல்லரசு என்பதை மீண்டும் அழுத்தமாக நிரூபிக்கும் வகையிலே புட்டினுக்கு இங்கு அந்த வரவேற்பு கொடுக்கப்பட்டது. அதே போன்று இந்த போர் நிறுத்தத்திற்காக தான் இந்த கூட்டம் என்றுதான் முதலில் பேசப்பட்டது. ஆனால் போர் நிறுத்தம் குறித்து ஒரே ஒரு முறை கூட அங்கு உச்சரிக்கப்படவில்லை என்பது அதைவிட கூடுதல் சிறப்பு என்னவென்றால், ட்ரம்ப் போர் நிறுத்தம் என்று கூறியிருந்தார். ஆனால் விளாடிமிர் புட்டினோ மிக தெளிவாக போர் நிறுத்தம் என்பது குறித்து எந்த பேச்சும் நடக்கவில்லை என்பதில், எந்த வாய்ப்பும் கொடுக்கவில்லை என்பதை மிக தெளிவாக நம்மால் புரிந்து கொள்ள முடிந்தது என்பது அங்கு இருந்தது. அதே போன்று புட்டின் பர்சூயிங் பீஸ் என்றுதான், அமைதியை நாடி என்பதுதான் பேச்சுவார்த்தையே. இங்கு அமைதியை நாடி என்று பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிற அதே நேரத்திலே அலாஸ்காவில் புட்டின் ட்ரம்புடன் பேச்சுவார்த்தை நடந்த அந்த சமரச பேச்சு நடத்தி கொண்டிருந்த நேரத்திலே ரஷ்யாவிலிருந்து 85 ட்ரோன்கள், ஒரு ஏவுகணை சென்று யுக்ரைனை மீண்டும் பதம் பார்த்திருக்கிறது. எனவே அமைதியை நாடி என்று பேச்சுதான் இருந்ததை தவிர அங்கு அமைதி எல்லாம் இல்லை, தொடர் தாக்குதல்கள். நாங்கள் சொல்வதை நீங்கள் கேளுங்கள் என்ற ரஷ்யா மீண்டும் தனது ஆதிக்க ஆளுமையை காட்டுகின்ற தன்மையை நம்மால் உணர முடிந்தது. இதிலும் ட்ரம்பை விட முந்திக் கொண்டிருந்தார் புட்டின் என்பதை தான் நம்மால் உணர முடிந்தது. ஆனால் இந்த கூட்டத்தில் என்ன பேசினார் தெரியவில்லை. ஆனால் தற்போது அங்கிருந்து வரும் தகவல்களும் சில அமெரிக்க செய்தி நாளிதழ்கள் வெளியிடுகின்ற செய்திகளையும் பார்க்கும்போது இருவரும் பிசினஸ் டீலிங் பேசினார்கள். வர்த்தகத்தை, அதாவது மீண்டும் அமெரிக்கா ரஷ்யாவிலே அதிக அளவுக்கு முதலீடு செய்வதற்கான வாய்ப்பு குறித்தெல்லாம் பேசியிருக்கா என்றெல்லாம் தகவல்கள் வருகின்றன. we will have a good chance when this is over என்ற வகையிலே கூறியிருக்கிறார் ட்ரம்ப். நிச்சயமாக இது ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை புதிதாக ரஷ்யா அமெரிக்க உறவு மீண்டும் தொடங்குமோ என்ற வகை இருக்கு. என்றால் ட்ரம்ப் தோற்காமல் இருந்திருந்தால் இந்த சண்டையே வந்திருக்கா என்றதெல்லாம் கூறியிருந்தார் ரஷ்ய அதிபர் புட்டின். எனவே நிச்சயமாக அது ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி கூற வேண்டும். இந்த கூட்டத்தை பொறுத்த மட்டிலே ட்ரம்ப் இந்த கூட்டத்தை நடத்தியது, அவரை ரஷ்ய அதிபரை வரவேற்றது, இருவரையும் சந்தித்து பேச்சுவார்த்தைக்கு தொடங்கியது போன்றவையெல்லாம் பார்க்கும்போது ரஷ்ய அதிபர் ட்ரம்புக்கு இந்த கூட்டத்தை பொறுத்த மட்டிலே 10க்கு 10 மதிப்பெண்கள் தைரியமாக கொடுக்கலாம், 10க்கு 10 கொடுக்கலாம். ஆனால் அவர் வென்றிருக்கிறார் என்றால் 10க்கு 10 மதிப்பெண் இவருக்கு. ஆனால் கோப்பையை வென்றது புட்டின் தான் என்று கூற வேண்டும். ஏனால் புட்டின் மிக தெளிவாக தான் ஒரு ஆளுமை மிக்க வீரர், மற்றவர் சொல்லுக்கெல்லாம் நான் கட்டுப்பட மாட்டேன் என்பதை மிக தெளிவாக சொல்லிவிட்டு அமெரிக்காவிலேயே வந்து ஆட்டம் போட்டுவிட்டு சிறப்பாக கோப்பையை எடுத்து சென்று விட்டார் தான் கூற வேண்டும். எனவே இந்த இருபெரும் தலைவர்கள், உலகின் டாப் 2 லீடர்கள் சந்திப்பிலே 10க்கு 10 மதிப்பெண் ட்ரம்ப் வாங்கினால் அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து பேச்சுவார்த்தை அது இது என்று கூறி மிரட்டி பணிய வைப்பதற்காக இந்த கூட்டத்தை அவர் ஏற்பாடு செய்திருந்தாலும், கூட்டத்திற்காக ஒரு 10க்கு 10 மதிப்பெண் கொடுத்தாலும் வெற்றி என்னவோ கோப்பை என்னவோ வின்னர் பரிசை தட்டி சென்றது என்னவோ விளாடிமிர் புட்டின், ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் முதலே மாற்று கருத்தில்லை என்பதுதான் அனைவரின் கருத்தாக, உலக அரசியல் நோக்கர்களின் கருத்தாக எதிரொலிக்கிறது. மற்ற நாட்டு தலைவர்கள் அதைதான் கூறுகிறார்கள். ட்ரம்ப் ஏமாந்து போய்விட்டார், புட்டின் ஸ்கோர் செய்து விட்டார் என்றுதான் அனைவரும் கூற இருக்கிறார்கள். இதுதான் உலக நாடுகளின் நாளிதழ்களின் தலைப்பாக இன்று இருக்கிறது. ராஜேஸ்வரி.